மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரியை எதிர்பார்க்காத விதத்துல நம்ம மல்லி தான் இப்ப பொங்கல் வைக்க போறாங்க. போட்டியில நம்ம மல்லி தாங்க ஜெயிச்சுட்டாங்க. விஜய் ஃபர்ஸ்ட் சிரிச்சாரு நம்ம அக்கா ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியா மல்லி தான் ஜெயிக்க போறாங்க. மல்லி தான் பொங்கலும் வைக்க போறாங்க. மெயின்பா அன்னபுண்ணியமா இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் நினைச்சாங்க நம்ம தான் பொங்கல் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துலயும் அவங்க தோத்து போனதுனால கடைசி நேரத்துல நம்ம மல்லி வந்து ஜெயிச்சுட்டாங்க. இதனால விஜயோட வாயாலே வந்து மல்லி தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வழியே இல்லைங்க. இதுக்கு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி விஜய், அதாவது இந்த போட்டியில அவ தானே ஜெயிச்சா, அவளே பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் சொல்லிடுறாங்க. நம்ம வெண்பா வந்து டாடா அப்படியா டாடா மல்லியம்மா பொங்கல் வைக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஆமா வெண்பா குட்டி மல்லியே பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே சொல்லிடுறாங்க. உடனே என்னங்க அன்னபுண்ணியம்மா ரொம்பவே கெத்தா பேசிட்டு இருக்காங்க. இதுக்குதான் வெண்பா குட்டி சொன்ன, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த வீட்டோட மருமக யாரோ அவதான் இந்த பொங்கல் வைக்கணும், அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பல தடவை சொன்னேன். ஆனா அதையெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நிறைய போட்டிகள் வச்சாங்க. அந்த போட்டியில எல்லாத்தையுமே மல்லி தோத்தாலும் கடைசி நேரத்துல நம்ம மல்லி வந்து இந்த போட்டியில ஜெயிச்சுட்டா. அது மட்டும் இல்லாம அந்த கடவுளோட அருளால நம்ம மல்லி வந்து இப்ப போட்டியில ஜெயிச்சுட்டு மல்லியே வந்து பொங்கல் வைக்க போறா. இதுக்கப்புறம் என்ன நல்லபடியா பொங்கல் வந்தா ரொம்பவே சந்தோஷம் தான். வெண்பா குட்டி உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா நம்ம வெண்பா கிட்ட கேக்குறாங்க. வெண்பா வந்து பிக் பார்ட்டி, ஆமா பிக் பார்ட்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப மல்லியம்மா பொங்கல் வைக்க போறாங்க. படையல் போடும்போது மல்லியம்மாவுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே நான் தான் எடுத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வர ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லைங்க. அவரும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் ரொம்பவே வயிற்றுச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், நம்ம செய்ய வேண்டிய பொங்கல் எல்லாமே வந்து அந்த ரோட்டோட இருக்கிற அந்த மல்லி வந்து செஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு போயிட்டு என்ன அருகதை இருக்கு, ஒரு ரூபாய் கையில வச்சுக்க கூட அவளுக்கு வந்து எதுவுமே இல்லாம இருக்கிறா. அப்படிப்பட்ட இவ நம்ம வீட்டுல இருக்கிற பொங்க பானையில, அது என்னோட அம்மா வச்ச பொங்க பானையில பொங்கல் வைக்கிறாளா இவளுக்கு எந்த அருகதையுமே இருக்க கூடாது. இந்த டைம் இவ பொங்கல் வைக்கிட்டோம். ஆனா பொங்கல் முடிச்ச அப்புறம் இவளுக்கு சரியான ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பொங்கல் முடிகிற வேலைக்கு ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு சதி வேலையை செய்ய போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.